and they continue பண்ணுறோம் பாருங்க. We use a or an when we speak of someone or something for the first time. முதல் தடவையாக ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ நாம் பேசும் பொழுது அந்த நபர் அல்லது பொருளுக்கு முன்னால் ஏ அல்லது an பயன்படுத்துகிறோம். We use the when we mention that person or thing a second time. ரெண்டாவது முறையாக அந்த மனிதனுடைய பெயரையோ அந்த பொருளுடைய பெயரையோ பயன்படுத்தும் பொழுது தி போடப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள். Each school is surrounded by a brick wall. brick என்ன? செங்கல். வால் என்ன? சுவர். ஒவ்வொரு பள்ளியும் செங்கல் சுவரால் சூழப்பட்டுள்ளது. இந்த பிரிக் வால் முதல் தடவையாக வரனால ஏ போட்டிருக்கிறோம். இதே பிரிக் வால் ரெண்டாவது தடவையாக பயன்படுத்தும் பொழுது பாருங்கள். தி பிரிக் வால் மஸ்ட் பி ஸ்ட்ராங். இந்த செங்கல் சுவர் உறுதியாக இருக்க வேண்டும். தி இந்த இடத்துல தி போட்ட காரணம் என்ன? ஏற்கனவே பிரிக் வால் வந்தனால செகண்ட் டைம் வந்தனால இது ரொம்ப பரிச்சயமாகிவிட்டது. ஆகையினால தி போட்டிருக்கோம். We use a with adjectives and singular nouns which begin with consonant sounds. கான்சனன்ட் சவுண்டில் ஆரம்பிக்கிற பெயர் உரிச்சொற்கள் ஒருமை பெயர் சொற்களுக்கு முன்னால் ஏ போடப்படும். We use an with adjectives and singular nouns which begin with vowel sounds. வவல் சவுண்டோடு ஆரம்பிக்கின்ற பெயர் உரிச்சொல் ஒருமை பெயர்ச்சொல் இவைகளுக்கு முன்னால் an போடப்படும். சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஏ ரூம், ஆர் என்பது கான்சனன்ட் சவுண்ட். ஏ பிரைட் ரூம், இந்த இடத்துல பிரைட் என்பது அட்ஜெக்டிவ். பி கான்சனன்ட் சவுண்ட். ரூம் நவுன், பிரைட் அட்ஜெக்டிவ். தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள். an air pollution road. இந்த இடத்துல ஏர் ஏ என்பது வவல் சவுண்ட். ரோடு என்பது நவுன். ஏர் பொல்யூஷன் என்பது அட்ஜெக்டிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. when we use the when it is clear to the listener or reader which person or thing we are referring to. தி என்ற ஆர்டிக்கிள் எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது? இந்த எந்த நபருக்கு முன்னால் அல்லது எந்த பொருளுக்கு முன்னால் தி வருகிறதோ அந்த நபரோ அந்த பொருளோ படிப்பவருக்கோ கேட்பவருக்கோ ஏற்கனவே பரிச்சயமான ஒரு பொருள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் பாருங்கள். எக்ஸாம்பிள். ரோமன், யூ லுக் வெரி இல், யூ ஷுட் கோ டு தி கிளினிக். இந்த இடத்துல தி கிளினிக்னு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த கிளினிக் எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு வார்த்தையாக இருக்கும், ஒரு இடமாக இருக்கும். ஆகையினால தி போட்டிருக்கோம். we use the when there is only one such thing. ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால், அதற்கு மாற்று பொருள் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் தி போடப்படும். எப்படி பாருங்கள். எக்ஸாம்பிள். சிட் ஆன் தி கிரவுண்ட் அண்ட் டேக் ரெஸ்ட். இந்த இடத்துல கிரவுண்டுக்கு முன்னாடி தி போட்டிருக்கோம். ஏன்னா கிரவுண்ட் என்ன? பூமி, நிலம். இது ஒரே நிலம்தான். அது ரொம்ப பரவலாக இருந்தாலும் நிலம் என்பது கிரவுண்ட் என்பது ஒரே இடத்தை குறிக்கும். ஆகையினால தி போட்டிருக்கோம். we usually use the before ordinal numbers. ஆர்டினல் நம்பர்ஸுக்கு முன்னாடி தி வழக்கமாக போடுவோம். அப்போ ஆர்டினல் நம்பர்னால் என்ன சார்னு கேட்பீங்க இல்லையா? an ordinal number is a number like first, second, third or fourth which shows the position of something in a list item. ஒரு லிஸ்ட்டில் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது இந்த மாதிரி வரிசைப்படுத்தி சொல்லுகிறோம் இல்லையா? அந்த மாதிரி வரும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இதுக்கு முன்னாடி தி போடணும். ஏ போடக்கூடாது, ஆன் போடக்கூடாது. எக்ஸாம்பிள். ஷி வாஸ் born on the 1st of May 1990. இந்த இடத்துல தி போட்டால் இதுக்கு ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். அதாவது ஆர்டினல் நம்பர் வந்தனால தி போட்டிருக்கோம். we use the before some proper noun such as. அதாவது நவுன்ஸ்லேயே 2-3 வகை இருக்கு இல்லையா? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், மெட்டாலிக் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த ப்ராப்பர் நவுன் வரும் பொழுதெல்லாம் முன்னாடி
சில ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி தான் தி போடணும். இப்போ சீதா, ராமா என்பதெல்லாம் ப்ராப்பர் நவுன் தான், அதுக்கு முன்னாடி தி போட்டதில்லை. ரொம்ப பாப்புலரான ப்ராப்பர் நவுன்ஸ் எப்படி பாருங்கள், பேசிஃபிக் ஓஷனுக்கு முன்னாடி தி போட்டிருக்கோம். பசிஃபிக் ஓஷன் இல்லையா, அதாவது பசிஃபிக்னு என்ன அர்த்தம், அமைதியான அர்த்தம், அமைதி பெருங்கடல். தி காவேரி ரிவர், காவேரி நதி. தி ரெட் ஃபோர்ட், செங்கோட்டை. இதுக்கு முன்னாடிலாம் தி, ஏன்னா தின்னு சொன்னால் அந்த ஒரு பொருளை மட்டுமே குறிக்கும், வேறு பொருளை குறிக்காது. எக்ஸாம்பிள், ஐ ஃப்ளூ ஓவர் தி கேஞ்சஸ் ரிவர். கேஞ்சஸ்னால் கங்கைன்னு அர்த்தம். கங்கை நதியின் மேல் நான் பறந்தேன். அப்போது கேஞ்சஸ் நதியின் பேர் வரும் பொழுது முன்னாடி தி போட்டிருக்கோம். தி நேம் ஆஃப் மோஸ்ட் பில்டிங்ஸ், லேண்ட்மார்க்ஸ், மானுமெண்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் வண்டர்ஸ் ஆஸ் தி தாஜ் மஹல். ஒரு பெரிய பில்டிங், அழகான பில்டிங், உலக அதிசயங்களிலே ஒன்றான பில்டிங். அதுக்கு முன்னாடி தி பார்லிமெண்ட், பாராளுமன்றம், தி பார்லிமெண்ட். தி ஹிமாலயன் ரேஞ்சஸ், இமயமலை தொடர்கள். அப்போ தி போட்டுக்கிறோம். எக்ஸாம்பிள், மிஸ்ஸஸ் தீபா ஒர்க்ஸ் அட் தி கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் என்பது எல்லாருக்கும் தெரிந்த பள்ளிக்கூடம், ஆகையினால தி போட்டிருக்கோம்.